ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனையும் முட்டையும் வச்சு சூப்பரான ஒரு சிக்கன் முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தடி உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வீட்லேயுமே நார்மலாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு மட்டுமே சிம்பிளான ஹெல்த்தான டேஸ்டான ரெசிபிஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக என்னோட ரெசிபிஸ் உங்களோட வீட்டு குக்கிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சிக்கன் முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நான் ஒரு 200 கிராம் போன்லெஸ் சிக்கனை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகி வர ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 3 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்து கொடுத்து வதக்கி கூடவே ஒரு நல்லா பழுத்த தக்காளியை எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்து கொடுத்து தக்காளி வேகமாக வதங்கிறதுக்கு வேண்டி கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கொடுத்து நல்லா அதோட பச்சை மணமெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்து இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் 200 கிராம் போன்லெஸ் சிக்கனையும் சேர்த்து கொடுத்து சிக்கன் ஒரு 40 குக்கார் வரை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு 40 நல்லா வெந்துருச்சு. இது கூடவே நம்ம சிக்கனுக்கு தேவையான ஆர மிளகாத்தூளும் சேர்த்து கொடுத்து சிக்கன் நல்லா குக்கார் வரை வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண சிக்கன் நல்லா குக்காய் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 2 முட்டையை இது கூட சேர்த்து கொடுத்துடலாம். சேர்த்து கொடுத்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கி கொடுக்கலாம். நல்லா இலக்கி முட்டையும் சிக்கனும் நல்லா குக்காகி நல்லா பொடி மாசோட பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான சிக்கன் முட்டை பொடி மாஸ் தயார். ரெசிபி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி சின்ன ரெசிபிஸ்க்கு வேண்டி ஹோம் குக் வித் அன்சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்தது சின்னதான சிம்பிளான ஹெல்த்தான ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். டாடா.